அஸ்ட்ரோ டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எந்த இடங்களில் ஒவ்வொரு நாளும் என்பது வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சந்திரன் இருப்பார். அந்த 2.25 நாட்களிலும் 2.25 நட்சத்திரங்களில் இருப்பார். அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு மேலாக சில கிரகங்கள் ஒரு வார பலனை பேசுகின்ற போது கடந்த வாரத்தில் இருந்த இடத்திற்கும் இப்பொழுது இருக்கின்ற இடத்திற்கும் வேறுபட்டிருக்கலாம். ஆண்டு கிரகங்கள் கூட சில நேரங்களில் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அவருடைய காலகட்டம் முடிந்த பிறகு. அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றன, அதன் வழியாக 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்பதுதான் இந்த பகுதியுடைய நோக்கம். இந்த பகுதி என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் போல இருக்கும். நான் பலமுறை சொல்லிக்கிட்டே வரேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். என்ன நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, நடக்கல அப்படின்னு கேட்கலாம். அதற்கு நான் ஆதாரத்தை கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ அதனை வைத்து மட்டும்தான் இந்த பலன்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு தகவல் என்னன்னா, சில கிரகங்கள் சிலருக்கு அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எதிர்மறையாக இருக்கலாம். எதிர்மறையாக இருக்கின்ற காரணத்தினால், நடைபெற்று வருகின்ற திசாபுத்தியும் எதிர்மறையாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் கூறுகின்ற பலன்களில் சில குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த முழுமையான பலன்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓரளவிற்கு பலன்கள் கிடைக்கும். அப்போ நீங்க மேலோட்டமாக பொது பலனாக கோச்சார பலனாக மட்டும்தான் இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சில வழிகாட்டுதல் என்பது இந்த இடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாங்க ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும் ரொம்ப சந்தோஷமான, நிம்மதியான, எடுத்த வேலைகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகிறது. உடல்நிலை சீராகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் மாறும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். நன்மைகளை அதிகபட்சமாக நம்மால் காண முடியும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும் மேஷராசினருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், கூட்டு தொழில் லாபம் தரும், ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப வாரத்தின் முதல் 4 நாட்கள் மிக மிக யோகமான நாட்களாக மேஷ ராசினருக்கு இருக்கு. எடுத்த வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், கையில் பணம் புரளும், உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், எல்லாமே கிடைக்க போகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதிவரை பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு. மேஷ ராசினருக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சந்திராஷ்டமம். வழக்கமா நான் சொல்லிக்கிட்டே வர, சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம் என்பது மனக்காரகனான சந்திரன். அவர் போய் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது சந்திராஷ்டமம். மனக்காரகனே சந்திரன் தான். அவர் போய் மறைவு பெறுகின்ற போது நம்முடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா தடைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்களில் நாம போய் சிக்கிக் கொள்வது. இப்போ ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம், நம்ம சிந்தனை பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது இருக்கும், எதிர வருவது கூட தெரியாது. அதுதான் அந்த மனக்குழப்பம். சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, வாகனங்களில் கவனமாக போவது, வழக்கமான வேலைகளில் கூட நிதானமாக ஈடுபடுவது, இயந்திர பணிகளில் கவனமாக இருப்பதெல்லாம் நன்மையை அளிக்கும் சந்திராஷ்டம நாட்களில். இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தகவலை சொல்ல வேண்டும் என்றால், இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் தைரியக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வேகக்காரகன், எல்லாம் பராக்கிரமக்காரகன் உங்க ராசிநாதன். அவருடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் சுறுசுறுப்பாகவே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பீர்கள். நினைத்த காரியத்தை நடத்த வேண்டும் என்ற துணிவும் உறுதியும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சி யாவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு பக்கம் செவ்வாய், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராகு, லாபஸ்தானத்தில் ராகு. 11ஆம் இடத்தை பல்வேறு வகைகளாக நம்மால் பிரிக்க முடியும்.
அது லாபஸ்தானம், மூத்த சகோதரருடைய ஸ்தானம், இளைய தாரத்திற்குரிய இடம். 11ஆம் இடத்தில் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். 11ஆம் இடத்தில் ராகு சந்திருக்கின்ற போது யோகங்கள் அதிகரிக்கும், போக நிலை இருக்கும், எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும், வரவு தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். அதற்கு மேலாக பார்க்கின்ற போது குரு 4ஆம் இடத்தில் உச்சமாக சந்திருக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற குரு பலன்களை மட்டுப்படுத்தினாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும். அப்ப விரைய செலவுகள் என்பது கட்டுப்படும். விரைய செலவுகள் கூட சுப செலவுகளாக இந்த வாரம் உங்களுக்கு மாறும். ஒரு தொழில் எடுத்து நடத்திட்டீங்க, தொழிலில் லாபம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இப்ப மறைமுக வருமானங்கள், மறைமுக செயல்களில் லாபம் காணுதல், ஆதாயம் காணக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கடக குருவின் சஞ்சார நிலையின் காரணமாக அல்ல, பார்வைகளின் காரணமாக. அதற்கு மேலாக பார்க்கின்ற போது சூரியன் இப்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வாரத்தின் தொடக்கத்தில் செவ்வாய்க்கிழமை ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ 5ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, புதனும் அங்க இருக்காரு. அப்ப என்ன ஆக போகுதுன்னா, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரர்கள் பற்றிய கவலை எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையினை நீங்கள் எட்டக்கூடிய நேரமாக இந்த நேரம், இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது என்பது நன்மையாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நோய் நொடி வந்தாலும் வந்த வழியே போய்விடும் என்பது போல நெருக்கடிகள் நீங்கிவிடும். சனி வக்ரமடைந்திருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.